Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 100 habits of high performing software engineers அப்படி தான் பார்க்க போறோம். இந்த பர்టిక్యులர் செக்ஷன்ல ரெண்டு ஹேபிட் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஹை பெர்ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங்கை வந்து மினிமைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டாஸ்க் பண்ணும்போது இன்னொரு டாஸ்க் அவங்க மூவ் பண்ண மாட்டாங்க. அதை முடிச்ச பிறகு தான் இன்னொரு டாஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்க் ஏ பண்ணிட்டு இருக்கீங்க, டாஸ்க் பிக்கு வந்து மூவ் ஆகிறீங்க, திருப்பியும் டாஸ்க் ஏக்கு வரும்போது அந்த கான்டெக்ட் ஸ்விட்ச் நடக்கும்போது கிட்டத்தட்ட 10 to 20 மினிட்ஸ் வேஸ்ட் ஆகும். திருப்பியும் அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு 20 மினிட்ஸ் கிட்ட வேஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால தான் டைமை பிளாக் பண்ணி ஒவ்வொரு டாஸ்க்கும் ஃபோக்கஸ்டாக பண்ணுங்க. மினிமைஸ் கான்டெக்ட் ஸ்விட்சிங் இப்படி தான் வந்து ஹை பர்ஃபார்மர்ஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஹேபிட் என்ன பார்த்தீங்கன்னா எண்ட் யுவர் டே வித் ரிவ்யூ. ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. இந்த நாள் வந்து 9 to 5 நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், எதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன், எது வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. ஸோ ஜேர்னல் கூட சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஜேர்னல் வேணா எழுதிக்கலாம், இல்லை ஒரு சின்ன நோட் பேட்லேயே வந்து இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன், இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய டேவை வந்து ரிவ்யூ பண்ணுங்க. இப்படி தான் வந்து ஹை பர்ஃபார்மர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங்கை குறைச்சிருங்க, ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். செகண்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டேல வந்து உங்களுடைய வேலையை, உங்களுடைய டாஸ்க்கை வந்து ரிவ்யூ பண்ணுங்க, இல்லை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ. பை பாய்.